வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஓப்பனை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு சப்போர்ட் கீழே இருக்கும் பட்சத்தில் இறங்க வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த இறக்கம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸில் இறங்கினால மார்க்கெட் மறுபடியும் பார்த்திங்கன்னா அப்சைடு மூவ்மெண்ட்டில் முடிச்சிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தது அப்சைடு மூவ்மெண்ட்ஸ் தான். இன்றைக்கி ஒரு பேட் நியூஸ் சொல்லியிருந்தாங்களா, அதனால் மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நான் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் டோட்டலாக மார்க்கெட்டோட செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பையிங்கில் தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சொன்னபடி நடக்காததுக்கு காரணம் அப்சைடு தான் மார்க்கெட் முடிஞ்சிருந்தாலும் நம்ம சொன்ன ஸ்டைல் நடக்கல, காரணம் அது நியூஸ் பேஸில் நடந்தனால. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா அதே ஸ்டைலில் தான் நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட்டை இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி அப்சைடு போனால் தான் நம்ம கொடுத்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே மார்க்கெட் போயிட்டு. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ண வச்சதில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்த்தோம். அது இந்த இடத்த இறங்காமல் இந்த இடத்த பிரேக் பண்ணாமல் இதில் சப்போர்ட் இருந்தால் நிச்சயம் இது பிரேக் பண்ணி போயிருக்கும். இந்த இடம் இறக்குறதுனால இந்த இடம் வீக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் கொடுத்தனால தான் இந்த இடம் தாண்ட முடியல, இல்லைனா தாண்டி போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நான் டே கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் அப் சைடு போகும்னு சொல்லியிருந்தோம். லோ பிரேக் பண்ணால் டவுன் சைடு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தோம்னா ரெண்டு சைடும் பிரேக் பண்ணி மிடில் முடிச்சிட்டாங்க. இது வந்து அவுட் சைடு கேண்டில். இந்த கேண்டிலுக்கு அவுட் சைடாக முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இது என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இன்னமும் அப் சைடு போகிறதுக்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 24,472. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,595. அதுக்கடுத்து 24,736. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,302 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,259. அதுக்கடுத்து 24,187, 24,079. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 250க்கும் 450 இடையில ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் மேலே இங்கேயுமா இருக்குது வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சாரி, இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்தமாரி மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு வேளை கேப் அப் இருந்து இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே பிரேக் பண்ணால் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். இல்லை டவுன் சைடாக வந்தால் இந்த செகண்ட் சப்போர்ட் 24,259 பிரேக் பண்ணால் அடுத்து ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மிடில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் மேலேங்கிலுமே பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், மேலேங்கிலுமா இருக்கும். அந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே மேலேங்கிலுமா இருக்கிறது வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நான் டே கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட அவுட் சைட் கேண்டில். கிட்டத்தட்ட நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ஒரே ஸ்டைலில் தான் கேண்டில் போட்டுருக்காங்க. நம்ம பேங்க் நிஃப்டி இதே ஸ்டைலாக சொல்லியிருந்தோம். அந்த ஹையை பிரேக் பண்ண வச்சு மேலே போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பேஸ்னால தான் போக முடியல. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேங்க் நிஃப்டியும் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணணும், இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இன்னையோட டே லோ ஹை ரெண்டுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். ஹை அண்ட் லோக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்து ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு போகும், இல்லைனா ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அது ரேஞ்சு பெரிய ரேஞ்சு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,170 to 800, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மூலம் இன்றைக்கி போன ஹை தான் 50,830. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 51,087. அடுத்து 51,401. அடுத்தது 51,608. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 50,525, 50,420. அதுக்கடுத்து 50,150. அடுத்து 49,829 போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லோ ஜோன் தான் நான் போடுற மாதிரி 100 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 2 சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்போ என்னோடய நிஃப்டி என்ன ஸ்டைலில் மூவ்மெண்ட்ஸோ அதே போல் இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே சப்போர்ட் எடுத்து இந்த டே ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ இந்த டே ரேஞ்சை பிரேக் பண்ணதோ அதுக்கப்புறம் வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடம் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த 50,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு கேப் அப் இருந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 51,400 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் கிட்டத்தட்ட இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மிடில் ஓப்பன் ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஹைலி வாலட்டைலாக இருக்கும். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.